TalkPace Academy Elite, YouTube, and WhatsApp coaching. வருகின்ற பிஜிடிஆர்பி தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது பிஜிடிஆர்பி 2026-27க்கான கல்வி உளவியல் பாடத்திலிருந்து இலவச வகுப்பு 16. இந்த வீடியோவில் கல்வியில் ஆணையங்கள் மற்றும் குழுக்கள் சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் என்ற தலைப்பில் உங்களுக்கு விளக்க வீடியோ வழங்கப்பட உள்ளது. இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துவிட்டு இதிலிருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு உங்களால் நிச்சயம் விடையளிக்க முடியும். 30க்கு 30 மதிப்பெண்கள் பெறுவதற்காக உங்களுக்காக சாக்பீஸ் அகாடமி இந்த வகுப்பை இலவசமாக நமது யூடியூப் சேனலின் மூலமாக நடத்துகிறது. அது மட்டுமல்லாமல் இதனுடைய மெட்டீரியலும் இதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வு பயிற்சியும் நடைபெற்று கொண்டுள்ளது. அதில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினீர்கள் என்றால் சிறு கட்டணம் கட்டி சேர்ந்து பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கல்வி ஆணை குழுக்கள் மற்றும் குழுக்கள் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலீஷில் கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டீஸ் இன் எஜுகேஷன் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். தமிழில் சுதந்திரத்திற்கு முன்னும் சுதந்திரத்திற்கு பின்னும் கல்வி ஆணைக்குழுக்கள், அதாவது கல்வித்துறையில் என்னென்ன குழுக்கள் வந்தன, அவைகள் என்னென்ன கல்விக்காக செயல்கள் செய்தன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, முதல்ல கல்வி குழுக்கள் என்னென்னலாம் வந்துச்சுன்றதை வரிசையாக ஒவ்வொன்றா இதில் பார்க்க போகிறோம். உலகெங்கிலும் உள்ள அரசுகள் கல்விக் கொள்கைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகின்றன. ஸோ கல்வின்றது தான் ஒவ்வொரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அதில் முன்னேறிட்டாலே எல்லாரும் முன்னேறிடுவாங்கன்றது ஒரு நம்பிக்கை. கல்வி கொள்கைகளின் விளைவுகள் மற்றும் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கம் குறித்து அதிக கவனம் செலுத்துவதற்கு உலகளாவிய அழுத்தம் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது டிரான்ஸ்லேஷனில் அப்படி கொடுத்துருக்குறாங்க. உலக அளவில் ரொம்பவும் அழுத்தமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப கவனமாக சமூக பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும்னா இந்த கல்வி கொள்கைகள் என்ன விளைவை ஏற்படுத்துகிறது அப்படின்றத கட்டாயம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இருப்பினும் கல்விக் கொள்கைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன மற்றும் கல்விக் கொள்கையை உருவாக்குவது எது என்பது பற்றிய புரிதல் பெரும்பாலும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கல்விக் கொள்கையின் தன்மை, கல்விக் கொள்கைகளின் அடிப்படை அம்சங்கள் மற்றும் இந்த கொள்கைகளின் உத்தேச விளைவுகளை பகுப்பாய்வு செய்ய இப்பிரிவில் முயற்சி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கல்விக் கொள்கையோட அந்த தன்மையை பற்றியும் அந்த கொள்கைகளின் அடிப்படை அம்சங்கள் என்னன்றது பற்றியும் அதனுடைய விளைவுகள் என்ன கிடைக்கும்ன்றது பற்றியும் பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்விக் கொள்கை என்பது கல்வி முறைகளின் செயல்பாட்டை நிர்வகிக்கும் விதிகள். கல்விக் கொள்கைனா என்னென்னா, அந்த கல்வி முறைகளில் செயல்பாட்டை நிர்வகிக்கிறது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கான விதிமுறைகளை உருவாக்குவது மற்றும் கொள்கைகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்விக் கொள்கைகள்ன்றது என்னென்னா, ஒரு கல்வி முறைகளை எப்படி செயல்படுத்தணும், அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு கொள்கை கோட்பாடைத்தான் உருவாக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வியின் இலக்குகள், அதாவது கோல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்வாங்க. அந்த கல்வியின் இலக்குகள், இந்த இலக்குகளை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் உத்திகள், அந்த கல்வியில் எந்த உச்சத்தை அடைய வேண்டும் அப்படின்றதுக்கு என்ன டெக்னிக்ஸ் பயன்படுத்துறது, உத்திகள் என்ன பயன்படுத்துவது மற்றும் அவற்றின் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கான கருவிகளை அடையாளம் காண்பது, எப்படி இந்த கொள்கைகள் எஜுகேஷனில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை அளந்து பார்ப்பதற்கு தேவையான கருவிகளை கண்டுபிடிப்பது, இந்த மாதிரி தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கவும்
பாடப்பிரிவு முயற்சிக்கிறது. அதாவது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாடமானது அதுக்கான ஒரு பாடமாக தான் முயற்சி செய்து நமக்கு அதுக்கான வழிமுறைகளை காட்டுகிறது. இப்போ கல்விக் கொள்கைகளை உருவாக்கும் செயல்பாட்டில் பல முக்கிய காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. முக்கியமான சில காரணிகள் இருக்கின்றன. கற்பித்தல் முறைகள், வளங்களை திரட்டுதல், பாடத்திட்ட உள்ளடக்கம் மற்றும் பல்வேறு குழுக்களில் கொள்கையின் தாக்கம் ஆகியவை இதில் அடங்கும். இவ்வளவு விஷயங்களையும் காரணிகளாக எடுத்துக்கொண்டு தான் ஒரு கொள்கையானது வகுக்கப்பட வேண்டும். இப்போ டெய்லர் என்பவர் சொல்லியிருக்கிறார் 1997 அவருடைய கூற்றுப்படி கல்விக் கொள்கைகளில் 3 முக்கிய அம்சங்கள் உள்ளன அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாராம். டெய்லர் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் விஷயம் என்னன்னு பாருங்கள், சூழல். இது ஒரு குறிப்பிட்ட கொள்கையின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் முன்னோடிகள் மற்றும் அழுத்தங்களை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கொள்கை வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு முன்னோடியாக செயல்படுற கொள்கையாக இது இருக்கணும் அப்படின்றதான், அந்த சூழல் உருவாகணும் அப்படின்றது தான் முதல் விஷயமாக அவர் சொல்கிறார். 2வது உரை. அதாவது எந்த விதமான அந்த கொள்கைகளினுடைய உரைகள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு பார்க்கணும். இது பாலிசியின் உள்ளடக்கத்தை குறிக்கிறது. பாலிசின்றது என்னென்னா அந்த கோட்பாடு, கொள்கை. அந்த கொள்கையினுடைய உள்ளடக்கத்தை குறிக்கிறது. அதான் உரைன்னு எடுத்திருக்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா 3வதாக விளைவுகள். என்ன ரிசல்ட் கிடைக்கும்? கொள்கை நூல்கள் பயிற்சியாளர்களின் மாறுபட்ட விளக்கங்களுக்கு திறந்திருந்தால் இது செயல்படுவதில் வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடும். அதாவது அந்த கொள்கையை செயல்முறைப்படுத்தும் பொழுது அல்லது நடைமுறைப்படுத்தும் பொழுது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்மளால் அறிஞ்சுக்கிற முடியும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது பொதுவாக நம்ம அந்த டெய்லர் சொன்ன கூற்றை 3 எப்படி சொல்கிறோம்னா, ஒரு கொள்கை எந்த சூழலில் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதும், அதனுடைய உரை அதனுடைய உள்ளடக்கம் எல்லாருக்கும் பயன்படும்படியாகவும், அதனுடைய விளைவுகள் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் சுருக்கமாக அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் நாகரிகம் தோன்றியதிலிருந்து கல்வி நிறுவனங்கள் உள்ளன. என்னைக்கு நாகரிகம் தோன்றிச்சோ அன்னையிலிருந்தே கல்வி நிறுவனங்கள் இருந்திருக்கின்றன. கல்விக் கொள்கைகளின் தற்போதைய நிலையை புரிந்து கொள்வதற்கு அதன் வரலாற்று பின்னணியை பார்ப்பது அவசியம். ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்த கல்வி இன்றைக்கு எந்த நிலைக்கு வந்திருக்கிறது அப்படின்றத பார்க்கணுன்னா பழைய வரலாறு நமக்கு தெரியணும். இப்போ வரலாற்று பகுப்பாய்வை 2 காலகட்டங்களாக பிரிப்பதன் மூலம் கல்விக் கொள்கை பற்றிய நல்ல புரிதலை பெற முடியும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ 2 காலகட்டமாக பிரிக்கிறாங்க. அவை சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டம் மற்றும் சுதந்திரத்துக்கு பிந்தைய காலகட்டம். இப்படி 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி கல்வி எப்படி இருந்தது, இந்திய சுதந்திரத்திற்கு பின்னாடி எப்படி கல்வி இருக்கிறது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவில் கல்விக் கொள்கை. சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் நம்ம நாட்டில் கல்வி எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவில் கல்விக் கொள்கையை மேலும் 2 காலகட்டங்களாக வகைப்படுத்தலாம்ன்றாங்க. அதாவது சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் இருந்த கல்விக் கொள்கையவே 2ஆக பிரிக்கலாம் அப்படின்றாங்க. ஒன்று என்னென்னா, பிரிட்டிஷ் காலத்திற்கு முந்தைய மற்றும் பிரிட்டிஷ் காலம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ் காலத்துக்கு முந்தின காலம்னு ஒரு காலகட்டத்தையும், அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுடைய காலகட்டம்னு ஒரு காலகட்டத்தையும் 2ஆக பிரிக்கிறாங்க. அதுக்கு முந்தைய காலம் அப்புறம் அதனுடைய காலம் அப்படின்னு 2ஆக பிரித்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போ முதல்ல பார்க்க போகிறது பிரிட்டிஷ் காலத்திற்கு முந்தைய காலம். அதை தமிழ் மொழிபெயர்த்து பார்த்தோம்னா, பிரித்தானிய அந்த பிரிட்டிஷ்ன்றதனுடைய தமிழாக்கம் பார்த்திங்கன்னா பிரித்தானியா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஸோ பிரித்தானியருக்கு முந்தைய காலம் அல்லது பிரிட்டிஷ்காரர்களுக்கு முந்தைய காலம்னு எடுத்துக்கோங்க. ப்ரீ பிரிட்டிஷ் பீரியட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த பிரித்தானியர்னால் ஏதோ நினச்சிடாதீங்க, பிரிட்டிஷ்காரர்கள்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிரித்தானியருக்கு முந்தைய இந்தியாவில்
கல்விக் கொள்கையை பற்றி விவாதிக்கும்போது பண்டைய காலத்தின் தொடக்கம் முதல் ஆங்கிலேயர்களின் வருகை வரைவிலான அந்த அந்த காலகட்டம், இடைப்பட்ட காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த காலகட்டம் வரைக்கும் கல்விக் கொள்கைகளை பகுப்பாய்வு செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ட்ரை பண்ணியிருக்கிறாங்க என்ன மாதிரி கல்வி நிலை இருந்தது என்று. இந்திய நாகரிகத்தின் தொடக்கம் முதல் தற்காலம் வரை ஆட்சியில் இருந்தவர்கள் கல்வி போக்கை வழிநடத்தினர் அப்படின்றாங்க. ஆனால் நவீன காலத்தின் வருகையுடன் தான் கல்விக் கொள்கைகளை வகுப்பதில் அறிவியல் அணுகுமுறை பின்பற்றத் தொடங்கியது. அதுக்கப்புறம் வந்த நவீன முறை வந்த பின்னாடி தான் கல்விக் கொள்கை வகுப்பதில் அறிவியல் அணுகுமுறையும் பயன்படுத்தினாங்க. பண்டைய இந்தியாவின் கல்விக் கொள்கைகளை பற்றிய உண்மையான புரிதலை பெறுவதற்கான இலக்கிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட அந்த காலத்தில் கல்வி முறைகளானது எப்படி நடந்ததுன்றதுக்கு எந்த விதமான இலக்கிய ஆதாரங்களும் இல்லாமல் போச்சு. ஸோ கிபி 1000 மற்றும் அதற்கு பிந்தைய இலக்கிய ஆதாரங்கள் தான் இந்தியாவில் பண்டைய கல்வி முறையை நிர்வகித்த கொள்கைகளை பற்றி நியாயமான போதுமான அறிவை வழங்குகின்றன. ஸோ ஒரு கிபி 1000க்கு பின்னாடி வந்த புத்தகங்களோ அல்லது அதன் பிறகு எழுதப்பட்டவைகளோ தான் அந்த காலத்திய கல்வி முறை எப்படி இருந்தது, அந்த கால கல்வி முறை எப்படி இருந்ததுன்றதை நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கான டேட்டாஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ முக்கிய ஆதாரங்கள் ரிக்கேடா, ஆரண்யகங்கள், உபநிடதங்கள், காவியங்கள் மற்றும் புராணங்கள் இந்த மாதிரியான நூல்களிலிருந்தும் வாய்வழி கதைகளிலிருந்தும் தான் நாம் பழைய வரலாற்றை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி காலகட்டங்களை பார்க்குற பொழுது கிமு 2ஆம் ஆண்டில், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னர் 2ஆம் ஆண்டில் ஆரியர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தனர் அப்படின்ற ஒரு வரலாற்று பதிவு உண்டு. இந்தியாவில் கல்விக் கொள்கையை உருவாக்குவதில் முதலில் குறிப்பிடத்தக்க முயற்சியை மேற்கொண்டவர்கள் இந்த ஆரியர்கள் தான். ஸோ அந்த ஆரியர்கள் தான் கல்விக் கொள்கைகளை ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. இப்போ ஆரியர்கள் தங்கள் கல்வி முறையின் தன்மையை தெளிவாக வரையறுத்திருந்தனர். அதை தஸ்யுகள் என்று குறிப்பிடப்பட்ட பூர்வீக மக்கள், அவர்களை பூர்வீக மக்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவர்கள். அவர்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா ஆரியர்கள் வகுத்த அந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது இருந்தது. ஆரியர்கள் வந்தவங்க அந்த கல்விக் கொள்கையை பின்பற்றணும்னு சொல்லி அவங்கள கடைபிடிக்க வச்சாங்க. ஸோ பண்டைய காலகட்டத்தில் மதத்திலிருந்து உத்வேகம் பெற்ற கல்விக்கு பெருமை அளிக்கப்பட்டது. அதாவது மதத்தை பயன்படுத்தி தான் அந்த காலத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் அவர்களுடைய கருத்து. இப்போ பார்த்திங்கன்னா வேத காலத்திற்கு பிறகு தங்கள் சமூகத்தில் மேம்பட்ட வாழ்க்கை போக்கை வளர்த்து கொள்ள விரும்பிய சக்தி வாய்ந்த மன்னர்களின் பெரிய ராஜ்யங்கள் வளர்ந்தன. வேத காலத்திற்கு பின்னாடி பெரிய பெரிய ராஜ்யங்கள் வளர்ந்தன. அவங்களுடைய வாழ்க்கை போக்கை வளர்த்து கொள்ள விரும்பினாங்க எல்லாருமே. ஸோ கற்றறிந்த அறிஞர்களுக்கு வளமான நன்கொடைகளையும் நிலங்களையும் வழங்குவதன் மூலம் உயர்கல்வியின் நலன்களை மேம்படுத்துவதில் அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டினர். அதாவது இந்த மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காலத்தில் உயர்கல்வி கற்றறிந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் நிலங்களும் பரிசுகளாக வழங்கி அவர்களை கௌரவித்தார்கள். ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்திருக்கு. மிக முக்கியமாக இந்த மன்னர்கள் இந்தியாவில் கல்வி முறையை மறுவரையறை செய்வதற்கும் மறுகட்டமைப்பு செய்வதற்கும் கொள்கைகளை இயற்றினர். ஸோ மன்னர் காலத்திலேயே கொள்கைகள் இயற்றியிருக்கிறாங்க. பண்டைய இந்தியாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் நாலந்தா மற்றும் தட்சசீலம் ஆகியவற்றின் புலமை பரிசலுக்கு பெயர் பெற்றவை. புலமை பரிசல் அப்படின்னா யார் அந்த புலமை பெற்று வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசு அதிகமாக வழங்குவாங்க, அதாவது ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம், தட்சசீலம் ஆகிய
எந்த இடத்துக்கு போனாலும் அந்த புலமை பெற்றவர்கள் வந்து பரிசை பெற்று வருவார்கள். ஸோ ரொம்ப பெரிய ஒரு மரியாதையுடன் அந்த காலத்தில் கல்வியானது நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. கிமு 400 முதல் கிபி 1000 வரையிலான காலகட்டத்தில் பௌத்தத்திற்கும் பிராமணியத்திற்கும் இடையே உலகிற்கு விளக்கம் அளிப்பதில் முக்கியத்துவம் பெற நீண்ட போராட்டம் நடந்தது. ஸோ அதாவது அவங்க 2 பேருக்கும் இடையில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு இந்த கல்வி பிரச்சனையில். இந்த பௌத்த மக்களை மையமாக கொண்ட பிராமணம் படிநிலைகளை வலுப்படுத்த முயன்றது. பௌத்தம் மக்களை, அதாவது பௌத்த மதத்தை சார்ந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களை மையமாக வைத்தே இந்த பிராமணம் படிநிலைகளை வலுப்படுத்த முயன்றது. அதாவது அடுக்குமுறைகளை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. படிநிலைகள் அப்படின்னா டயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை உருவாக்க முயன்றிருக்கிறாங்க. இப்போ பௌத்த கல்வி வேறுபட்டது. பௌத்த முறையில் கல்வியானது வேறுபட்ட முறையில் நடத்தியிருக்கிறாங்க. வேத ஆய்வை அடிப்படையாக கொண்டதல்ல. அவங்களுடைய கல்வி முறையில் வந்து என்ன கிடையாதுன்னா வேத ஆய்வு கிடையாது. இப்போ ஆசிரியர்கள் பிராமணர்கள் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. அவங்க கல்வி முறையில் ஆசிரியர்கள் வந்து பிராமணர்கள் கிடையாது அப்படின்றதான் அவங்களுடைய கருத்து. இப்போ பௌத்தத்தின் கல்விக் கொள்கைகள் மிகவும் தீவிரமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பௌத்த முறைப்படியில் அதனுடைய கல்விக் கொள்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை அப்படின்றாங்க. எல்லாரும் சமம் அப்படின்றதான் அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருந்திருக்கு. ஸோ அனைத்து ஜாதிகளுக்கும் அறிவு கதவுகளை திறந்தன. ஸோ அந்த கல்வி முறையில் எல்லா ஜாதியினருக்குமே கல்வி முறை வழங்கப்பட்டு இருக்கிறதாகத்தான் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கிறது. பெரும்பான்மையான பௌத்த துறவிகள் விகாரைகளில் வாழ்ந்தனர் அப்படின்னாங்க. விகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் தமிழ் படுத்தும் பொழுது விகாரைகள்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ விகாரங்கள் அப்படின்றது ஒரு இடத்தோட பேர். அவங்க வழிபாடும் நடத்தி கொண்டு கல்வியையும் போதித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. அந்த இதில் தான் வாழ்ந்தனர். அவர்கள் இந்தியா முழுவதும் அதிக எண்ணிக்கையில் பரவினர் பௌத்தர்கள். ஸோ படிப்படியாக பல நூற்றாண்டுகளாக இந்த விகாரங்கள் இந்தியா முழுவதும் பரவலாக பரவின. ஸோ விகாரங்கள் வந்து நிறைய உருவாக்குனாங்க. இன்னும் என்னென்ன சிறப்பான கல்விக் கொள்கைகள் இருந்தன அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக காணலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு பயிற்சி பெறுவதற்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. நன்றி.